சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்போ குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாம் விட்டுருக்காங்க. அதாவது அக்டோபர் மந்த் ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாம் நான் எழுதுனா என்னால பாஸ் பண்ண முடியுமா, நான் போஸ்டிங் வாங்க முடியுமா, 2025ல நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்க முடியுமா அப்படிங்கிறது குறித்து தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த எக்ஸாம் எல்லாமே நாம எந்த அளவுக்கு படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம போஸ்டிங் வாங்குறது. எல்லாருமே சொல்றாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கால்ஃபர்ல பாருங்க, நோட்டிபிகேஷன் நமக்கு 25/4/2025ல விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 13/7/2025க்கு வரும். இது குரூப் 4 உடைய நோட்டிபிகேஷன். அதே போலதான் குரூப் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா 15/7/2025ல நோட்டிபிகேஷனும், எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 28/9/2025லயும் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானர் அக்டோபர் மந்த் வந்ததுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதன்படிதான் கண்டிப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறேன். அப்ப என்னால இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியுமா, நான் எப்படி இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது, அப்படி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணனேன் அப்படின்னா இந்த குறுகிய காலத்துக்குள்ள என்னால போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி புதுசா படிக்கிறவங்களுக்கு நிறையவே சந்தேகங்கள் இருக்கு. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு மேல எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, எப்படி நம்மளுடைய படிப்பை கொண்டு போறது அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் நமக்குள்ள வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க நினைக்கிறேன். இப்ப பாருங்க, குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சார் நான் எத்தனை மணி நேரம் சார் படிக்கணும், நான் எதெல்லாம் படிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்போ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. குரூப் 4 சிலபஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு பிடிஎஃப் தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் எங்க இருக்கு, என்ன ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துதான் நம்ம படிக்கணும். சரி, இப்போ சப்ஜெக்ட், இப்போ இதுல மொத்தமா எத்தனை கேள்வி கேட்பாங்க, எவ்வளவு மார்க் இருக்கு, என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா இதுல 200 கேள்விகள் நமக்கு கேட்கப்படுது. ஓகேங்களா? எதுக்கு? குரூப் 2ஆ இருந்தாலும் சரி, குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, நமக்கு கேட்கப்படுற கேள்விகள் 200. சரி, இந்த 200 கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்றமே, இந்த 200 கேள்விகள் அப்படிங்கிறது என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற சந்தேகமும் வரும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு நமக்கு இருக்கிறது ஃபர்ஸ்ட் 100 கேள்விகள் தமிழ் தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் தான் 100 கேள்விகள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 75 கேள்விகள் ஜிஎஸ், ஜெனரல் ஸ்டடி. அடுத்து 25 கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேக்ஸ், அப்புறம் ரீசனிங். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு நமக்கு கொடுத்திருக்கிற மொத்தமா இது 200 கேள்விகள் வரும். மொத்தமா இது டோட்டல் எவ்வளவு? 200 கொஸ்டின்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ இப்போ இது நம்ம எதுக்கு சொன்னோம்? குரூப் 4க்கு சொன்னோம். அதே மாதிரி குரூப் 2க்கு பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 4க்கு கம்பல்சரி தமிழ் நம்ம எடுத்துக்கிறோம். தமிழ் மட்டும்தான் நமக்கு தகுதி தேர்வா கொடுத்திருக்காங்க. ஆனா குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் குரூப் 2ஆ இருந்தாலும் சரி, 2ஏவா இருந்தாலும் சரி, 2ஏவா இருந்தாலும் சரி, நீங்க தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுல உங்களுக்கு எது அந்த 100 மார்க்குக்கு வேணுமோ, ஃபர்ஸ்ட் 100 மார்க்குக்கு அது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா குரூப் 4க்கு ஃபர்ஸ்ட் 100 மார்க் கம்பல்சரி உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அதே போல நமக்கு இப்போ குரூப் 1, குரூப் 1ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் வராது. குரூப் 1ல நமக்கு தமிழ் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ் தான் வரும், பிளஸ் மேக்ஸ் நமக்கு வரும். இப்ப அடுத்து சரி, இப்ப இதெல்லாம் இருக்கு, நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க மோஸ்ட்லி தமிழ் எடுத்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க குரூப் 4க்கு அந்த 100 மார்க்குக்கு நீங்க தமிழ் எடுத்து படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2க்கும் பாத்தீங்கன்னா அதே 100 மார்க் தான், நீங்க ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரிலியம்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் சப்ஜெக்ட் தான், குரூப் 2க்கும் சரி, குரூப் 4க்கும் சரி. அதனால நீங்க தமிழ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு பெட்ரு. அது மட்டும் இல்லாம இப்ப இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எத்தனையோ பேரை நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லாருமே தமிழ் தான் எடுத்து படிப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு ப்ராப்பரா உங்களுக்கு மெட்டீரியலோ இல்ல கிளாஸஸோ அதெல்லாம் சரியா கிடைக்காததுனால உங்களுக்கு மோஸ்ட்லி தமிழ் எடுத்து படிச்சோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு கொஸ்டின் பேங்க்ஸும் நிறைய அவைலபிளா கிடைக்கும். நிறைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கலாம்.
அதுக்கு உங்களுக்கு தமிழ் 100 மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் அப்படி எடுத்துதான் எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு 100 மார்க் வந்து நம்ம குரூப் 4க்கு படிக்கிற தமிழும் சரி, குரூப் 2க்கு படிக்கிறதும் சரி, ரெண்டுமே ஈவனா தான் இருக்கும். அதே போலதான் நமக்கு ஜிஎஸ்ஸும் ஜிஎஸ்ஸும் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேமா தான் படிப்போம். ஒரு சில டாபிக் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அதனால 90% நீங்க இதுல இருக்கிறதே குரூப் 4க்கு படிக்கிறதே படிச்சீங்க அப்படின்னாவே உங்களால ஃபுல்லா குரூப் 2க்கும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சரி, இப்படி இதைதான் படிக்கணும் இவ்வளோ மார்க் அப்படிங்கிறீங்க. சரி, ஜிஎஸ்க்கு நம்ம எவ்வளவு சொன்னோம்? 75 75 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 75 கொஸ்டின்ஸ் வேற எதுலெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே இந்த 75 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாம் சேர்த்தி தான் நமக்கு 75 கொஸ்டின்ஸ் வரும். இதுல வந்து தமிழ் நம்ம ஆல்ரெடியே சொன்னோம். இது தமிழ் வந்து நமக்கு எவ்வளவு வருது? 100 கேள்விகள் வரும். ரீசனிங் அண்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வரும். மற்றது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 75. உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி இப்போ நான் தமிழ்ல எவ்வளவு எடுக்கணும், மேக்ஸ்ல எவ்வளவு எடுக்கணும், மற்ற சப்ஜெக்ட்ல எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மேக்சிமம் ஒரு 97, எவ்வளவுக்கு? 100க்கு. அதே மாதிரி மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25க்கு ஒரு 23ஆவது எடுக்கணும். ஜிஎஸ் வந்து கம்பல்சரி வந்து ஒரு 57ஆவது எடுக்கணும். இப்படி நீங்க எடுக்கும் போதுதான் பாருங்க, 14, 15, 14, 17, 12, 17, நீங்க ஒரு 170க்கு ஒரு 170 நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 2025ல உங்களுக்கு தான் போஸ்டிங். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 கேள்விக்கு நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் வந்து 177 கேள்விகள். இந்த 177 கேள்விகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லி வரும். 200 கேள்விக்கு 300 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கப்படும். அதனாலதான் கட் ஆஃப் மார்க் என்ன, கட் ஆஃப் மார்க் என்ன, கட் ஆஃப் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா இந்த டிஎன்பிஎஸ்சி சர்க்குலர் எக்ஸாம் எழுதுறவங்களை கேட்கறது கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனாலதான் சொல்றோம், உங்களுடைய மொத்தமான டார்கெட் வந்து ஒரு 150, 160 அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இந்த 2025ல நான் போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நாம கொடுத்திருக்கக்கூடிய இந்த டார்கெட் மார்க்கை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இதுல நீங்க எந்த விதத்திலயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. அப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு விதத்துல நீங்க மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க 2025ல போஸ்டிங் வாங்குறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஒருவேளை இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களுக்குள்ள என்னால இந்த சப்ஜெக்டை படிச்சு முடிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, இவ்வளவு மார்க் வாங்கணும்னு சொல்றீங்க, பின்ன நான் இதெல்லாம் எங்க இருந்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வரும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4, குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு, ஸ்கூல் புக்கு. 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸை மட்டும்தான் நீங்க படிக்கணும். இது மட்டும் நீங்க படிக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களால வந்து நல்லபடியா மார்க் வாங்க முடியும். சரி, இது என்ன ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் படிக்க முடியாது, இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும், இதெல்லாம் நான் எப்படி படிக்கிறது, அதெல்லாம் பெரிய கடல் மாதிரி ஆச்சு அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வரும். ஆமா, உண்மைதான், இது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வாய்ஸா நமக்கு இருக்கிறத நம்ம எடுத்து படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப திருவள்ளுவரை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா 6th மட்டும்தான் நமக்கு திருக்குறளோ இல்ல திருவள்ளுவரையோ கொடுக்கல. அதர் கிளாஸஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயுமே வந்து திருவள்ளுவரை பத்தி சில விளக்கங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. 6th கொஞ்சமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9th, 10th இல்ல 12th எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா திருவள்ளுவர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு தனியா சிறப்பு பெயர் இருக்கு, நூலுக்கு தனியா சிறப்பு பெயர்கள் இருக்கு, அவர் எப்ப பிறந்தாரு, அந்த அவரால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, எவ்வளவு குறள் எழுதினாரு, அந்த குறளுக்கான விளக்கம் என்ன, அந்த திருக்குறளுடைய பொருள் என்ன, அறிஞர் பொருள் என்ன, பிரித்தெழுதுகை என்ன,
அந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும். இப்ப பெருஞ்சித்திரனார்னா என்ன, பெருஞ்சித்திரனா 10th தான் இருக்கு, வேற எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். காமராசரா, காமராசரை பத்தி படிக்கணும் அப்படின்னா 9th இருக்குங்களா, இப்போ ஓல்டு புக்ல 9th காமராசரை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிலபஸ்ல அந்த டாபிக்ல வர்ற நேம் வேற எங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கோ அதை நம்ம தேடி படிக்கணும். எப்பவுமே நம்ம சிலபஸ் வைஸா படிக்கும் போது ஃபுல்லா சிலபஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். அப்ப சிலபஸ்ல இல்லாததை நான் படிக்கவே வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சிலபஸ்ல இல்லாத கேள்விகள் கூட புக்ல இருந்து கேட்கறாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நீங்க சிலபஸ் வைஸ் படிங்க. சிலபஸ் வைஸ் படிச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸா புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க படிங்க. அட்டை பை அட்டை ஃபுல்லாவே படிக்கணும். அந்த புக்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அட்டையை கூட விடக்கூடாது. ஃபுல்லா நம்ம படிச்சுதான் ஆகணும். அதுதான் வந்து நமக்கு டிஎன்பிசியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு மாற்றத்துல ஒவ்வொரு விதத்துல கேள்வி கொடுத்து நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே படிக்கணும். மேக்ஸுமே நீங்க டாபிக் வைஸ் படிக்கலாம். எல்லா டாபிக்ஸுமே அதுல இருந்து கேட்க கிடையாது. சிலபஸ் வைஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நம்ம எடுத்து படிச்சா போதும். ஆனா ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இது எல்லாமே நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். பொது தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிறது படிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள்ல நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப பொது தமிழ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து 11th 12th பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அது வந்து படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியும். இந்த சிறப்பு தமிழ் புக்லயும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொது தமிழ் புக் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th 12th வந்து 6th அப்புறம் சரிங்க சிறப்பு தமிழ் வந்து இருக்கு. ஓல்டு புக் ஒரு செட் இருக்கும், நியூ புக் ஒரு செட், மொத்தம் 4 புக்கு படிப்போம் 11th 12th. அந்த 4 புக்கும் படிக்கும்போது நமக்கு கன்ஃபார்மா 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் எக்ஸாம்ல. அதனால பொது தமிழ்ல 6th to 10th வரைக்கும் 12th வரைக்கும் இருக்கிறத மட்டும் படிக்காம அதர்வைஸ் நம்ம 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழும் சேர்த்து நம்ம படிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டெப்தா படிக்கும் போதுதான் நம்மளால அந்த 100 கேள்விக்கு கம்பல்சரி 97, 98, 99 சம்திங் நம்மளால எடுக்க முடியும். அப்ப நம்ம நல்லபடியா மார்க் எடுக்கணும் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம எப்படி தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே போலதான் மத்தவங்களும் வந்து தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சரி, தமிழ் வந்து நம்ம வந்து படிச்சிருவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு அடுத்து வந்து நமக்கு மேக்ஸ், ரீசனிங். இப்போ மேக்ஸ் வந்து 6th to நமக்கு 10th வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் வந்து நீங்க டாபிக் வைஸ் வந்து சிலபஸ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். முக்கியமா வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு கேள்விக்கு 4-5 மாடல் இருக்கும். அந்த 4-5 மாடலும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்ததா தான் இருக்கும். அதனால ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா ஒரு 23 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க தாராளமா அடிக்கலாம். டெய்லியும் மேக்ஸ் வந்து நமக்கு பிராக்டிஸ்ல இருந்தே இருக்கணும். அதே போலதான் டெய்லியும் தமிழ் நமக்கு டச்ல இருந்துகிட்டே இருக்கணும். சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த யூனிட் 8, யூனிட் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப யூனிட் 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து தமிழ், அடுத்தது மேக்ஸ், அடுத்தது யூனிட் 8. இந்த யூனிட் 8ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். சேம் நம்ம தமிழ்ல என்ன படிச்சோமோ அதுக்கு ரிலேட்டிவா தான் வந்து சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல முக்கியமா சங்க இலக்கியங்கள் என்ன, ஆழ்வார்கள், பக்தி இலக்கியங்கள் என்ன, நாயன்மார்கள் இவங்களை பத்தி எல்லாமே வந்து டெப்தா கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்டரி, வரலாறு, இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்றாங்க தானே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது யூனிட் 8 பிளஸ் யூனிட் 9லயுமே வரும். நம்ம தமிழ் படிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் டெய்லியும் டச்லயே இருக்கணும். யூனிட் 8ம் யூனிட் 9ம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 9 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி வரும். தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டோட்டலா வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்டரி இது எல்லாமே உங்களுக்கு இந்த டாபிக் தமிழ் படிக்கும்போது இந்த யூனிட் 8ம் யூனிட் 9ம் நீங்க கம்பல்சரி வந்து கோர்வையா வந்து நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஹிஸ்டரி. இப்போ ஹிஸ்டரி வந்து ஒரு பெரிய டாபிக். அது வந்து நம்மளால வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல்லா நம்ம படிச்சுதான் ஆகணும். இந்த 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு குப்தர்கள், அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா முகலாயர்ஸ் இது எல்லாமே வந்து
உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஏன்னா ஆழ்வார்கள் அதை பத்திலாம் அந்த பக்கம் வரும்போது அதுவும் உங்களுக்கு இதுல கலந்து வந்திருக்கும். ஹிஸ்டரியோட உங்களுக்கு அந்த யூனிட் 8லயும் வந்து சில கேள்விகள் வந்து மிக்சடு தான். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி. இந்த ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்க அப்படின்னா காந்திய காலகட்டம் 10th சரி 12th இருக்கிற அந்த ரெண்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே ஹிஸ்டரி உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிடும். 10th ஹிஸ்டரி புக்கையும் அப்புறமேட்டு 11th 12th ஹிஸ்டரி படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லா ஹிஸ்டரி கவர் ஆயிடும். அதனால மோஸ்ட்லி அதை பாருங்க. இப்ப சிந்து சமவெளி நாகரிகம்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th மட்டும்தான் இருக்கும், மத்த எதுலயுமே இருக்காது. அந்த மாதிரி குப்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. முகலாயஸ் எல்லாமே கொஞ்சம் கலந்து வந்திருக்கும். சிலபஸ் வாய்ஸ் எந்த டாபிக் எந்த புக்ல இருக்குங்கிறத தேடி பிடிச்சி நாம தான் படிக்கணும். உங்களுக்கு எந்த டாபிக் எதுல வரும் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சப்ஜெக்ட் வாய்ஸா தமிழ் எங்கெங்க படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு ஃபுல்லாவே வீடியோ கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம யூனிட் 8ல என்னென்ன வரும், யூனிட் 9ல என்னென்ன வரும், ஹிஸ்டரி எங்கெங்க நம்ம எடுத்து படிக்கணும், பாலிட்டி எங்கெல்லாம் படிக்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th பாலிட்டி ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பாலிட்டி ஒரு 5 லெசன் இதுல வரும். அந்த அந்த 5 லெசன் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஓகேங்களா? 5ஓ 6ஓ இருக்கும். அந்த ஃபுல் லெசன் நீங்க படிச்சிட்டீங்கன்னாவே ஃபுல்லா உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிடும். ஐஎன்எம் வந்து நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம். 11th 12th ஹிஸ்டரி ஐஎன்எம். ஐஎன்எம்மும் பாத்தீங்க அப்படின்னா 11th 12th ஹிஸ்டரியில உங்களுக்கு மிங்கிள் ஆயிடும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்கை நீங்க கம்பல்சரி படிச்சு ஆகணும். இதுவும் வந்து ஜியாகிரபியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து 10th கவர் ஆயிருக்கும். பிளஸ் நீங்க வந்து 6th to 9th வரைக்கும் இருக்கிற புக்கை ஒரு ரீகால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஸோ ஆக மொத்தத்துல இந்த ஃபுல்லா இப்போ ஜென்ரல் சயின்ஸ், அப்பா நான் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இது எல்லாமே நான் பார்த்துட்டு இந்த ஜென்ரல் சயின்ஸ் என்னால எடுக்கவே முடியாது, இது எப்படி நான் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் நீங்க தெளிவா முடிச்சிட்டீங்க. அதாவது தமிழ் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, மேக்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல உங்களுக்கு இருக்கு, யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்டரி பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே ஒரு நான் பார்த்துருக்கிறேன். என்ன டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லா நம்மளால படிக்க முடியும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் வருங்கிற நம்பிக்கையோட படிங்க. அதுக்காக நான் நிறைய டாபிக்கை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா சயின்ஸ்ல இருந்து நமக்கு கேள்விகள் வரதான் செய்யுது. உங்களால சயின்ஸ் சுத்தமா படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் புக் பேக்கை மட்டுமாவது நீங்க ஒரு தடவை பாருங்க. புக் பேக்கு பிளஸ் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின், அந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் உப்பு காரம் அமிலங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க சயின்ஸ்ல வந்து கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் புக் பேக்காவது கொஞ்சம் கம்பல்சரி பாத்துருங்க. மற்றது எல்லாமே படிச்சுட்டேன், எனக்கு வந்து சயின்ஸ் நான் டச் பண்ணவே இல்லைங்கிறவங்க கண்டிப்பா நீங்க இதை மட்டுமாவது படிங்க. அதுக்கு நான் சயின்ஸ் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. இதுலயும் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா நமக்கு வந்து கட் ஆஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நம்ம சயின்ஸ் படிச்சுதான் ஆகணும். பட் மற்றது எல்லாம் படிக்காம இதை நீங்க படிக்க வேண்டாம் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நான் என்னத்தை போய் படிக்கிறது, எங்க இருக்கு, எப்படி நான் தேர்றது, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நமக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. பிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு அவங்களுடைய திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த நாட்டோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் விளையாட்டு வீரர்கள் யார் யாரு எதுல ஜெயிச்சிருக்காங்க, அந்த மாதிரி பல தகவல்கள் வந்து இந்த பிப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். டெய்லியும் ஒரு 1/2 hour, காலையில ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour நியூஸ் பாருங்க. நியூஸ் பார்க்கும்போது ஒரு விஷயத்த திரும்ப 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 கேட்கும்போது அது உங்க மனசுல ஆழ பதியும். இப்ப கூட ஒரு புயல் வந்திருக்குன்னு சொல்லி மழையெல்லாம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப வந்து புயல் அடிச்சதுனால ஊர் முழுக்க வந்து மழை வெள்ளத்தோட ரொம்பவே வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த புயலுடைய பெயர் என்ன? நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த புயலுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காம இப்ப தாக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த புயலுடைய பெயர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி 1 hour நீங்க இதுக்கு ஒதுக்கியே ஆகணும். 1 hours நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா 1/2 hour, காலையில ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour நியூஸ் பாத்தீங்க அப்படின்னாவே நீங்க தனிப்பட்ட முறையில கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இருக்காது. ஏன்னா ஜென்ஸுங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நியூஸ் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே நாட்டு நடப்பு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா லேடிஸ் நிறைய பேர் பார்க்காதனால அவங்களுக்கு அதை பத்தி நிறைய நாலேஜ் இல்லாம போயிருது. நியூஸ் பாத்தீங்க அப்படின்னாவே இதுல இருந்து கம்பல்சரி நீங்க ஒரு
ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் தாராளமாக அடிக்கலாம். ஸோ கம்பல்சரி நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு நான் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்னென்ன படிக்கணும், எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போ நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படித்தேன் அப்படின்னா என்னால் இந்த போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாராலையுமே வந்து இப்போ நமக்கு குரூப் 4க்கு இனி எத்தனை மாசம் இருக்கு? இப்பதான் வந்து டிசம்பர் நடக்குது. டிசம்பருக்கு அப்புறமேட்டு ஜனவரி, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல வந்து நமக்கு கால்ஃபர். ஒரு நிமிஷம். நமக்கு ஜனவரி பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு 3 மந்த் தான் இருக்கு. வெறும் 3 மந்த் இருக்கு. ஒருவேளை கால்ஃபர் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து 25 லாஸ்ட் டேட் வந்துருச்சு. அப்ப அந்த மந்தே விட்டுருங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 13 எக்ஸாம் நமக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 மாசம், மொத்தமா ஒரு 5 மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 மந்த்துக்குள்ள இப்ப நீங்க சொன்ன போர்ஷன் எல்லாத்தையும் என்னால படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இது வந்து நான் முடியும் முடியாது அப்படிங்கறது என்னுடைய மைண்ட் செட்ல இருந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா படிக்க போறது நீங்க தான். ஒரு நாளைக்கு என்னால கம்பல்சரி என்னால வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போஸ்டிங் வாங்குறது உறுதி. அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால காலைல வந்து ஒரு 9 o'clock ஒர்க்குக்கு போனேன் அப்படின்னா ஈவினிங் வர்றதுக்கு ஒரு 6 to 7 ஆயிருது. அதுக்கு மேல வந்து என்னால படிக்கிறதுக்கு டயர்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க லேடிஸ் சொல்றாங்க, வீட்டு வேலை செய்யணும், அதெல்லாம் படிக்க முடியாது, டெய்லி என்னால ஒரு 1 hour தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இது கஷ்டம். ஏன்னா 5 மந்த்துக்குள்ள நம்ம இவ்வளோ போர்ஷனும் முடிக்கணும். நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீங்க பண்ணுங்க உங்களால முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும். அதை நான் மறுக்கவே கிடையாது. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது பொய்யான நம்பிக்கை கிடையாது. அதுக்கான இப்ப நான் வந்து நீங்க வந்து ஒரு 1 hour தான் டெய்லி உங்களால படிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து நீங்க போஸ்டிங் வாங்கிடுவீங்க நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்ன மாதிரி நான் 1 hour படிச்சானே என்னால போஸ்டிங் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நாளைக்கு என்ன கேள்வி கேட்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 hour நீங்க படிக்க முடியும். என்னால இன்னும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 2 hours தான். 8 hours மேல நீங்க கம்பல்சரி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு விசேஷத்துக்கு போறதோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதோ, இல்ல கோயிலுக்கு போறது, டூர் போறது, டிவி பார்க்கறது, சினிமாக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது. இந்த 8 hours இந்த 5 மாசத்தையும் நீங்க ஃபுல்லா மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸா 8 hours நீங்க உட்காந்து படிக்கும் போது மட்டும்தான் உங்களால இந்த போஸ்டிங் வாங்க முடியும். இந்த 8 ஹவர்ஸ்ல வந்து நிறைய நீங்க படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், எக்ஸாம்ஸை நிறைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த போஸ்டிங் வாங்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு உறுதி. அதை விட்டுட்டு நான் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறேன், 1 ஹவர்ஸ் படிக்கிறேன், என்னால வாங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நிஜமாலுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இந்த 8 ஹவர்ஸ் படிக்கிறவங்க கூட சரி, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 8 ஹவர்ஸ்க்கு மேல 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் படிக்கிறவங்களாம் கூடவே வந்து இருக்காங்க. ஆனா 2, 3 ஹவர்ஸ் படிச்செல்லாம் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் நீங்க எந்த அளவுக்கு வெறித்தனமா படிக்கிறீங்க, உங்களால அந்த ஃபுல் போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நீங்க அந்த ஜாபை வாங்குறதுக்கு படிக்கிறதுக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து தான் அது அமையும். அதை நீங்க முழு மனதோட ஏத்துக்கோங்க. ஐயோ அப்பனா நான் படிக்கவே முடியாதா, என்னால வேலை வாங்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நீங்க வர வேண்டாம். இப்போ எனக்கு ஒரு 5 மந்த் தான் இருக்கு, இந்த 5 மந்த்ல என்னால வந்து இவ்வளவுதான் படிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லாத்தையும் வந்து நான் தமிழ் படிக்கிறேன், அது படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அந்த மெட்டீரியல் பார்த்தேன், இந்த மெட்டீரியல் பார்த்தேன், அந்த சேனல்ல பார்த்தேன், இந்த சேனல்ல பார்த்தேன்னு சொல்லி அங்கங்க நீங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம ஃபோக்கஸ்டா தமிழ் ஃபுல்லா நான் 6th to 12th வரைக்கும் முடிச்சிட்டேன், தமிழ் ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன், அடுத்து வந்து மேக்ஸ் ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன், ஃபுல் ஃபோக்கஸ்டு தமிழ்லையும் மேக்ஸ்லையும் வைங்க. அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஆட் பண்ணுங்க. 1 year 2 years வந்து தாண்டி போனாலும் உங்களால ஃபுல் போர்ஷனும் வந்து கவர் பண்ண முடியும். அப்படி நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாலொழிய
நான் ஃபுல்லாவே படிச்சிடுவேன், இந்த தடவை வாங்கிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருந்து நீங்க முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்துல தான் உங்களுடைய அந்த போஸ்டிங் வாங்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு அமையும். மத்தபடி என்னடா இவங்க டிமோட்டிவ் பண்ணி பேசுறாங்களே அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். பிராக்டிகலா சொல்றேன். 8 to 9 ஹவர்ஸ் பக்கமா நீங்க உட்கார்ந்து படிக்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க போஸ்டிங் வாங்கலாம். அதுவும் நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்கங்கிறத பொறுத்து. 2, 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் நீங்க டச்லயாவது இருந்து கொஞ்சமாவது படிக்கணுங்கிற அந்த தாட் உங்க மனசுக்குள்ள வர வர நீங்களும் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கலாம். என்ன அவங்கள விட நீங்க போஸ்டிங் வாங்குறது கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர உங்களால முடியாமலாம் கிடையாது. அதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்கி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆக மொத்தத்துல குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், என்ன மார்க்கு, இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் எந்தெந்த சப்ஜெக்ட் எங்கெங்க படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். இதை குறித்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.